ரீசெண்டாக நம்ம எங்கே திரும்பினாலும் நம்ம கேள்விப்படுற வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. இந்த ஏஐனால நிறைய பேருக்கு வேலையும் கூட்டி கொடுத்துருக்கு, சில பேருக்கு வேலையும் போயிருக்கு. எலான் மஸ்கே இந்த ஏஐயை பார்த்து பயப்படுறாரு. என்ன இந்த ஏஐ? இந்த ஏஐ வந்து ட்ரேடிங்க்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் ட்ரேடிச்சுவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஏஐ என்னென்னா நம்மளோட சுற்றி பார்க்கும்போது எல்லாரும் இப்போ பரபரப்பாக பேசுகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஏஐ வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை ரீட் பண்ணி பிக்சராக மாற்றுறது பார்த்தோம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை இது பண்ணி வீடியோவாக இருக்க ஒரு இல்லாத ஒரு வீடியோவை புதுசாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டர் என்ன இருக்குன்னா ஏஐ வந்து வளர்ந்துருக்கு. சரி, இப்போது இந்த நிலைமையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு சில பயமும் இருக்குது. இப்போ எலான் மஸ்க்லாம் எடுத்திங்கன்னா இது ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு கேஸ் கொடுக்குற விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் ஏஐ நம்ம பார்க்கும்போது அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரேடிங்கில் எடுக்கும் போது இந்த ஏஐ நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா? இந்த ஏஐ நம்பி நம்ம ஃபுல் வேல்யூம் விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஏஐ கிட்ட கொடுத்து அதுவே ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம நம்பி இதில் வந்து இறங்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னா ஏஐயோட பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது, ஏஐயோட நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது ஃபுல்லாக யூஸ் ஆகுமா அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா இது ஒரு புதிய வீடியோ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வீடியோ ஏற்கனவே பண்ணதில்லை, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓகே, ஏஐ பற்றி பார்த்தலாம். இப்போ ஏஐ பார்க்கும்போது இப்போ கூகுளோட ஏஐன்னு ஒன்று இருக்குது. அது பேர் என்ன சொல்லுவோன்னா ஜெமினாயின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜெமினாய் வந்து கூகுள் தான், ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, கூகுள் க்ரோமில் போய்ட்டு கூகுள் ஜெமினாய் ஏஐன்னு போட்டிங்கன்னா அது வந்துடும், இந்த லிங்க் வந்துடும். இப்போது நீங்கள் இதில் போயிட்டு ஒரு சார்ட் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி வந்து கரண்ட் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இது பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இந்த சார்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்னோடய ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன ப்ராம்ப்ட்லாம், லெட்ஸே எனக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த சார்ட்டில் இப்போ நம்ம நிஃப்டி 50ல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கிட்ட போய்ட்டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து என்டர் பண்ணுறேன். அது வந்து ப்ராசஸ் பண்ணும், இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு காட்டும். அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ போன வருஷம் போட்டிங்கன்னா கூட இந்த லெவலில் இல்லை, இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஷோர் ஐ கேன் அசிஸ்ட் யூ வித் தட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன விளக்கம் மட்டும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்கு. சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22,450. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நோட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம சார்ட்டில் போய்ட்டு வரையலாம். 22,000 சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22,000 சப்போர்ட்டும் 22,450 உங்களோட ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது யூஸ்ஃபுல் தான். யாருக்குன்னா இப்போ தான் புதுசாக வராங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போதுமே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோவில் வரையணும். இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துட்டு ஒரு மிடில் வரைஞ்சிருக்கு, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடு லைனில் வரைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் இருந்திருக்கும், டாப்பில் இருந்தாமல் ஒரு நடுவில் வரைஞ்சிருக்கு. இது என்னென்னா இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவிர இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க இடத்துல எங்கே வரையிறதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஏஐயில் போய்ட்டு அது வந்து ஒரு மேஜர் லெவல் கொடுக்குதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல போய்ட்டு மேஜர் லெவலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உண்மையாலே எங்கே இருக்கோ நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குது, ஆனால் உண்மையாலே அதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருக்குது. நான் வேணால் அந்த கலர் மட்டும் மாற்றிடுறேன். லட்சே நம்ம உண்மையான ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல பால் பார்க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே மார்க்கெட் ஹை கொடுத்துருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த லோக்கும் பாருங்கள், மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த பால் பார்க் கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல எது லோவாக இருக்கோ இந்த லோ எடுக்கிறோமா, லோ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அங்கேருந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி இதை பால் பார்க்காக வச்சு கரெக்டான சப்போர்ட்டும் கரெக்டான ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரவங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா
போன வருஷத்துக்கு பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னு இப்போது லைவ் சார்ட்டில் சொல்லுதுன்னா ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் அந்த லெவலுக்கு போகல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு என்னென்னா அதுவே வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, அந்த சார்ட்டுக்கு போயிட்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதே இதுவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே சார்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புது ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்னன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். லெட்ஸ் சே இது ஃபியூச்சர் ட்ரெண்ட் என்னன்னு சொல்லுதா அப்படின்னு நான் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபியூச்சர் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் ட்ரெண்ட் என்ன சொல்லுது அப்படி சொல்லிச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் சொல்லுதா இல்லையான்ட்டு. ஓகே, என்ன சொல்லியிருக்குன்னா the future trend of the Nifty 50 index is difficult to predict with certainty. என்னன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்கோன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு இந்த லெவலுக்குள்ளே. அதனால தான் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிதுன்னா 22,000ம் 22,450 இந்த லெவலுக்குள்ளே இருந்ததுனால தான் அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கு, இதை சப்போர்ட்டாகவும் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இதை கருதி நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. சொல்லிவிட்டு என்னென்ன நீங்கள் பார்க்கணும், என்னென்னா என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் வேணும்னா எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா டெக்னிக்கல் இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்குது, இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கு. அப்போ ஃப்யூச்சர் ட்ரெண்டு சொல்லுதுன்னா இன்னும் சொல்கிற அளவுக்கு வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரெண்டை வந்து அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாது. ஆனால் நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணோன்னா ஒரு விஷயங்கள் சொல்லணும்னா நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் மேஜராக என்ன பண்ண முடியாது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லாது. சரி, இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு பேட்டர்ன் தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டில் டபுள் டாப் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். பார்க்கலாம் வந்திருக்காங்க. ஓகே, அழகாக என்ன சொல்லியிருக்கேன்னா நோ டபுள் டாப் பேட்டர்ன் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் தி சார்ட் யூ சென்ட். என்னென்னா இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கே கிளியராக தெரியுது எந்த இடத்துலையும் டபுள் டாப் இல்லை. டபுள் டாப்னால் தெரியும், ஒரு ரெண்டு டாப் வந்து ஒரே லெவலில் வரதான் நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் டாப்னு சொல்லுவோம். கிளியராக என்ன கொடுத்துருக்கு, டபுள் டாப் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழகாக கொடுத்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிகினராக வரவங்களுக்கு, இப்போ தான் என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து டபுள் டாப் பற்றி தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, ஒரு பேட்டர்ன் எடுத்தாங்கன்னா அதே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் லைனை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அது பேக் டெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட் எடுத்துகிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், இதை போட்டுட்டு இதில் ட்ரெண்ட் லைன் இருக்கா, இதில் டபுள் டாப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதை என்ன பண்ணும், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த லோவிலேருந்து இந்த இது வரைக்கும் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிகினராக அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் என்னென்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதனால் இதில் நம்ம பார்க்கும்போது மேஜராக இது வந்து ஒரு லெவலில் சொல்லுதுன்னா எது தான் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுது. தவிர நீங்கள் டபுள் டாப் டபுள் பாட்டம் எடுத்தீங்கன்னா கூட அதோட லெவல்ஸை வந்து இது சொல்கிறது கிடையாது. வேணால் நம்ம வேறு சார்ட் கூட பார்க்கலாமே, கம்பெனி சார்ட் ஒன்று பார்க்கலாம். லெட்ஸ் சே டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் சார்ட் எடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், வெயிட்டு காப்பி இமேஜ் கொடுக்குறேன். நீங்கள் இதே இது வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதை இது பண்ணிவிட்டு சேம் ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்கு. என்னென்ன லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 2 லெவல் கொடுத்துருக்கு, 1000 லெவலும் 950யும். சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், சப்போர்ட் வரைஞ்சிடலாம். 950 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும். ஓகே, இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுத்துருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 1037ம் 1100. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. என்னென்னா நிஃப்டி 50ல் பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னென்னா கரெக்டாக ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு இன்கேஸ் சப்போர்ட்டை உடைக்கணும் பை பண்ணிவிட்டு இதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லை கீழே வந்து ரெசிஸ்டன்ஸை உடைக்கலாம் செல் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு 950 வந்து டார்கெட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது ஏஏ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டுக்கும் என்னென்னா ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி அவ்வளோவா இல்லை. அதே டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குது. அந்த மாதிரி என்ன ஆகலாம்னா ஒரு சார்ட்டுக்கும் என்ன ஆகும், வேரி ஆகும். இன்னும் வந்துட்டு அது ஃபுல்லாக டெவலப் ஆகலை. அதனால் நம்ம ஒரே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண முடியாது. இப்போது இருக்கிற ஸ்டேஜில் வெளிப்படையாக சொல்லணுன்னா ஏஏ இருக்குது. ஏஏ நம்ம ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி
ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. என்னன்னா ஏஐல வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து போட்டு பாருங்க, போட்டு பார்த்துட்டு ஒரு ஹை டு லோ அந்த லெவலை பார்த்துருங்க. அந்த லெவலில் கிட்ட வந்து நம்ம கரெக்டு சப்போர்ட் எது இருக்கோ, கரெக்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, நீங்கள் தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண வேண்டாம். இந்த விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எப்போதுமே கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். அது சொன்னாலும் அதுக்கான கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நம்ம ஏஐன்னு சொல்லும் போது ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா புது இந்த ப்ராம்ப்ட்ன்றது கொடுக்குது. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏஐஎஸ் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், என்னென்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிசுறு தட்டினா கூட, ஒரு பாயிண்ட்டு மாறினா கூட அது என்ன ஆகும்னா ஓவரால் வேல்யூவே என்னாகும் மாற செய்யும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு க்ரூட் ஆயில் எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க. நம்ம பார்க்கும் போது ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது டேட்டா எடுக்கும் போது லெட்ஸே ஒரு 10 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பைசா நாளடைவில் ஆட் ஆகி கடைசியில் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு $5 $10 டிஃப்ரென்ஸு உங்களுக்கு என்ன காட்டும், வேல்யூ காட்டும். அப்போ நம்ம அதை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரேட் எடுக்க முடியாது. இது வந்து இதோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு சொல்லும் போது இது ஒன்று இருக்குன்னா டேட்டா ட்ரிவனாக இருக்கிறதுனால இது என்ன ஆகுனா ஒரு பிசுறு தட்டினா கூட அது மேஜர் ப்ராப்ளமாக வரும். செகண்ட் என்னென்னா, இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹியூமன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக எடுத்திங்கன்னா ஒரு நம்ம ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல வந்து இந்த ரோபோட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது, கண்ட்ரோலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக தான் இருக்காங்க. ஏன்னா ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு, எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏஐக்கு இது கிடையாது. ஏன் நான் வந்து ரீசனிங்கும் பகுத்தறிவும் மார்க்கெட்டுக்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எதனால் மூவ் ஆகுதுன்னா எமோஷன்ஸ்னால தான் மூவ் ஆகுது. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட எமோஷன்ஸ் வச்சு தான் மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு ட்ரைவ் ஆகுது. இப்போது என்ன ஆகுதுன்னா மக்களோட எமோஷன்ஸை வந்து அது என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம காம்ப்ளான் குடிச்சிருப்போம், இப்போ வந்து டீ குடிக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பழைய டேட்டாவை வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா அது கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபெயிலியரில் தான் முடியும். அதனால் இந்த எமோஷன்ஸ் நம்ம எடுக்கும் போது இந்த ட்ரேடிங் பார்க்கும்போது முக்கியமாக எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது. மக்களோட எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கா மாதிரி தோணும், அதே ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியுமானா கிடையாது. என்ன ஆகுனா நாளைக்கு நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணலாம். அப்போ மக்களோட எமோஷன்ஸ் வந்து டே டு டே சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த ஒரு விஷயமும் இருக்குது. மூணாவது என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம கொடுத்து அந்த ரூல்ஸை படி ஃபாலோ பண்ணுறது தான் அந்த இப்போ ஒரு 10 ரூல் இருக்குன்னா அதே தான் அது என்ன பண்ணுறோம், 10 சினாரியோவை தான் அது என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10 சினாரியோவுக்கு தான் அது என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதுவே திடீர்னு ஒரு 11வது சினாரியோ நடக்குது, அப்போ என்ன ஆகாதுன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு வந்து அதுக்கு இருக்காது. அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதில் இன்னும் இந்த டெவலப் ஆகலை எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஏஐல. என்னென்னா நம்ம பார்க்குறோம் எமோஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பழைய டேட்டா ஏதாச்சும் ஒன்று பிசுறு தட்டினா கூட மேஜர் ப்ராப்ளமாக முடியும். தேர்ட் என்னென்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னென்னா நம்ம ஒரு சர்டன் ரூல்ஸ் அது சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு மட்டும் தான் அதனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், தவிர ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன் வரும்போது அதனால் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அதனால் என்னோடய டேக் என்னவாக இருக்குது இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும்னா, ஏஐ யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது, ஏஐ யூஸ் பண்ணலாம். ஆனால் இதிலேயே ஃபுல்லாக நம்ம டிபெண்ட் ஆகி என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஏஐயில் இருக்குது, இன்னும் அந்த லெவலுக்கு வரலை. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து எமோஷன்ஸில் தான் மூவ் ஆகிறதுனால எமோஷன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நாளைக்கு வந்து இது ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அப்போ மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நிலமை வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குமானே சொல்ல முடியாது. ஏன்னா ஏஏ எல்லாமே சொல்லி கொடுத்துச்சுன்னா எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்கேருந்து நம்ம சம்பாதிக்க முடியும், எங்கேருந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி நிலமை ஒன்று வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டே ஒன்று இருக்குமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதை நம்ம ஓரம் வச்சிடலாம். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமானா நான் வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள், அதில் வந்து அக்யூரசி ரொம்ப கம்மி. இன்கேஸ் நீங்கள் ஏஐ வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஜெமினை அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஸ்டடி பர்பஸுக்கும் ரிசர்ச் பர்பஸுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, தவிர ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். பார்த்தா தெரியுது நிஃப்டியில் வந்துட்டு தப்பாக இருக்குது லெவல்ஸ், அதுவே டாடா மோட்டார்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கு.
அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட லெவல்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நான் இந்த இதில் செக் பண்ணும் போதே டாடா மோட்டார்ஸ்க்கு இப்போ கரெக்டாக கொடுத்துச்சு. நான் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன லெவல்ஸ் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 960, 1000, 1040, 1080 40 பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டும் 40 பாயிண்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கு. 960, 1000, 1040, 1080 அந்த மாதிரி கொடுத்துச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி ட்ரை பண்ணும்போது நல்ல லெவல்ஸ் கொடுக்குது. அப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு லெவல் கொடுக்குது, இன்னொரு டைமில் ஒரு லெவல் கொடுக்குது. அதனால் ரிசர்ச் பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தவிர, இல்லைனா நம்ம ஒரு 10 டூல் யூஸ் பண்ணுறோன்னா 10ல் ஒன்றா யூஸ் பண்ணலாம் தவிர இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த விஷயங்கள் மட்டும் இருந்தால் கூட நம்ம வந்து ட்ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ட்ரெண்டு கூட ஃபிபோனாக்கி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். அதனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஏஐ வச்சு பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் முக்கியமாக சொன்னால் ட்ரெண்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏஐனால் ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியல. என்னென்னா அந்த லெவலுக்கு இன்னும் அது டெவலப் ஆகலை. அப்போ நம்ம ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு எங்கே போக போகுது. இப்போ நம்ம சார்ட்டை போடும்போது கூட டபுள் டாப் இருக்கான்னு தான் அது சொல்லுது தவிர டபுள் டாப் ஃபார்ம் ஆகுமான்னு அதனால் சொல்ல முடியாது. அப்போ ஒரு ட்ரெண்டு என்னவா போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஐனால் இன்னும் அதனால் வந்து அந்த லெவலுக்கு வரல. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட காசு நம்ம கையில் தான் இருக்குது தவிர ஏஐ நம்பி நம்ம என்ன பண்ண வேணாம், ஒரு ட்ரேடும் எடுக்க வேணாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரெண்டு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் விச்சஸ் வி டீச் பீப்பிள் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும். பேசிக்கில் இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பேசிக்லேருந்து ட்ரெண்டுனா என்ன, ஃபிபோனாக்கினா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி ட்ராப் பண்ணணும், எங்கே ட்ராப் பண்ணக்கூடாது, அந்த விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாமல் நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரையில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் பேட்சஸ் சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. உங்களால் பிரான்ச்சஸ் வர முடியலாம். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைடில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண வேண்டாம். ரிசர்ச் பர்பஸ்க்கும் ஸ்டடி பர்பஸ்க்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ தவிர ஃபுல்லாக யூஸ் பண்ண வேணாம். 10ல் 1 இருக்கட்டும், இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.